வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி கொங்கு ஸ்டைலில் பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வடக்கல் சூடாகிடுச்சுங்க. இதை அப்படியே பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க, வறுத்த பச்சை பயிறு இந்த மாதிரி அம்மிக்கல்ல ரெண்டாக இது பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் வச்சா ரொம்ப நைஸாகிருங்க டக்குன்னு. இது ரெண்டாக பருப்பு ஒன்றோட ஒன்று இது இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம அம்மிக்கல் அரைக்கிறோம். அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டாக தெரியுதா? இது அரிசிக்குள்ளே போட்டு நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. பருப்பும் அது கூட களைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கப்பில் தாங்க நான் அரிசி எடுத்தேன். அதனால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் டம்ளரில் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். இப்போ தாளிச்சுட்டு பாருங்கன்னு ஒரு குக்கர் வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்கன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுங்கன்னு அது கூட பெரிய வெங்காயம் 2 அரைச்சி அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா வணங்குது. இது பச்சை பயிறு நம்ம வறுத்து போடுறோம்லங்கண்ணே. வறுத்து போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிருக்கு. இது கூட பச்சை மிளகாய் 2, ஒரு பெரிய வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 1 போட்டுக்கோங்க. 2 கீரி போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிட்டோம். வணங்கிட்டு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு அரைஞ்சி நல்லா வணங்கிட்டோம். அரைஞ்சுன்னு நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க அரிசி களைஞ்சி எல்லாமே, அதை உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கன்னு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த கல்லில் என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் சீரகம். அடுத்தது பாருங்கன்னு 6 பூண்டு. அடுத்தது 1 துண்டு இஞ்சி. எல்லாம் நல்லா 1-2 தட்டிட்டு வந்துடலாம். இது எண்ணெய்க்குள்ள போட்டுருங்க. அடுத்தது உப்பு கண்ணு. நீங்கள் தேவையான போட்டுக்கோங்க. நான் அளவாக போட்டிருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சாம்பார் போடும்போது தூள் அது கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கொதிக்கட்டுக்கணும். நல்லா கொதிக்குது. உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்குங்க. வெயிட் போட்டலாம். ஒரு 3 விசில் பார்க்கலாம். பாருங்கன்னா விசில் போயிடுச்சு. பார்க்கலாம். பார்த்தீங்களா ஓகேங்களா? அப்படி வந்துருக்குன்ட்டு நல்லா உதிரியாக வந்துருக்கு பாருங்க சாப்பாடு. நீங்கள் இது கூட தயிர் இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.